பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இளைஞர்களின் சோம்பேறித்தனத்தை கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு பேசிய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியின் கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் டெல்லியில் ஒன்று கூடிய இளைஞர்கள் சிலர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம் நாட்டில் கரப்பான் பூச்சிகளை கண்டாலே அவற்றை அடித்து அழிக்கவும் அலறி ஓட்டமெடுக்கும் மக்கள்தான் அதிகம். இந்நிலையில் வெளிநாடுகளில் சிலர் இவ்வகை பூச்சிகளை விரும்பி வளர்ப்பது தெரிய வந்துள்ளது. இவ்வகை பூச்சிகளை வளர்க்கலாமா? அதற்கு ஏதேனும் சட்ட அனுமதி தேவையா? எதற்காக வளர்க்கின்றனர் என்பது போன்று பல்வேறு சந்தேகங்களுக்கு கோவை வேளாண் பல்கலையைச் சேர்ந்த பூச்சியியல் துறை பேராசிரியர் சித்ரா விளக்கம் அளித்துள்ளார். ஆஸ்திரேலியா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் 1,00,000க்கும் மேற்பட்ட கரப்பான் பூச்சி வீட்டில் வளர்த்தி அவரை கைது செஞ்சுருக்காங்க. இப்போ கரப்பான் பூச்சி வளர்த்தலாமா? கரப்பாம்பூச்சி வளர்க்கலாம். என்னென்னா இப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் அவங்க பண்ணியிருக்கிறது என்னென்னா வெளிநாட்டு பூச்சி வகைகள், கரப்பான் பூச்சிகள்லேயே வெளிநாட்டு பூச்சி வகைகளை வாங்கியிருக்காங்க. அது சட்டப்படி குற்றமாகும். ஏன்னா வெளிநாட்டில் உள்ள பூச்சியை கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி தான் நம்ம வாங்கணும். ஆனால் அவங்க கவர்மெண்ட் தெரியாமல் வாங்கி அதோட வளர்த்துனதும் இன்னும் தப்பு. என்னென்னா வெளிநாட்டில் உள்ள பூச்சிகள் இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்காச்சோளத்தில் படைப்புழு ஃபாலாமிவான்னு சொல்லி ஒரு பூச்சி வந்திருக்கு. அதனால் அது என்ன வெளிநாட்டிலேருந்து பூச்சி வந்ததுன்னா இங்கே இருக்கிற பூச்சியை அதை இதுதான் டாமினேட் பண்ணோம், அதெல்லாம் அழிஞ்சு போகும். நம்ம நாட்டு பூச்சிகள் மெயினாக அதுதான். அது இல்லாமல் நம்மளுக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வெளிநாட்டுக்கு பூச்சிகள் நம்ம வெளிநாட்டுக்கும் கொடுக்கக்கூடாது, அங்கேருந்தும் வரவும் கூடாது. நம்மளுக்கு அப்படி ஏதாவது வேணும்னா கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் வாங்கணும். அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க நபர் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் வாங்கி அதோட பெரிய தப்பு அதை வளர்க்க வேறு செஞ்சு அவர் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு ஹாபி, அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு. சில பேர் ரொம்ப விரும்பி பூச்சிகளை விரும்பி அது மாதிரி செய்வாங்க. பட் ஒரு சில நாடுகளில் அதை பர்மிட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் கிடையாது, ஆஸ்திரேலியாலையும் கிடையாது அந்த மாதிரி. அதனால தான் அந்த பிரச்சனை. அந்த ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கேசர் கீந்துன்னு ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அது வந்திங்கன்னா ஹிமாலய பிரதேசம் அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும். அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சில பேர் பார்த்தா இப்போ இல்லை, முன்னாடி பயோடைவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சி வெளிநாட்டுக்கு நம்ம ஆராய்ச்சிக்கே நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பியிருக்கோம். வேறு இந்த பட்டாம்பூச்சி நான் சொல்கிறேன் இல்லையா, கேசர்கின், இதை நம்ம கையால் கூட தொட முடியாது. ஏன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதுபடி அதெல்லாம் ஸ்கெட்யூல் 1, அது வேறு பிரிவில் வச்சுருக்காங்க நிறையா பூச்சிகளை. அதில் ஏன்னா இதெல்லாம் அரிதாக கிடைக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள். அதை இப்படி நீங்கள் கையில் இப்படி லேசாக கூட தொட முடியாது, அந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த கரப்பாம்பூச்சி அவர் வெளிநாட்டிலேருந்து வாங்கினதும் தப்பு. அதில் அரிய வகை இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல, நம்ம ஒரு செய்தி பார்த்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சிகள் காமனாக உள்ளது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறது பெரிப்ளனேட்டா அமெரிக்கானான்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் தான் முதல் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கரப்பாம்பூச்சி. பெரிப்ளனேட்டானா நம்ம பூமியில் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால அது பேர் பெரிப்ளனேட்டா. இது இப்போ டவுன்ஷிப்லலாம் பார்த்திங்கன்னா டவுன்ஸில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அங்கே ட்ரைனேஜ் ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக க்ளீன் ஆனாங்கன்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு எங்கே வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கோ அங்கேயும் கரப்பாம்பூச்சிகள் மக்குண்ணிகள் இல்லை அப்படியே கொஞ்சம் வேஸ்டான ஃபுட்டு அது மாதிரி. இப்போ இதில் போய் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு காடுகளில் போய் பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச இலைகள் அதிலெல்லாம் கரப்பாம்பூச்சி விதவிதமாக இருக்குது. உலகத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4700 சிற்றினங்கள் இருக்குது. இந்தியாவில் ஒரு 1000க்கு மேலே சிற்றினங்கள் இருக்குது. அதில் அதிகமாக கரப்பாம்பூச்சி வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறேன். பிரிட்டிஷர்ஸ் இங்கே இருக்கும்போது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்து இங்கேருந்து லண்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த கரப்பாம்பூச்சி பேர் பார்த்திங்கனாலே ஜேம்ஸ் தெரியா பெட்டிவேரியானா. ஏன்னா யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அங்கே ஒரு இதே மாதிரி கரப்பாம்பூச்சின்னு அவர் எல்லா பூச்சியுமே விரும்பி இந்தியாவிலேருந்து வர்றது எல்லாமே ஸ்பெஷல்னு சொல்லி இங்கேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த பூச்சிக்கே அவர் பேர் தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இயற்கை விரும்பிகள்
சிலது ரொம்ப ஓவர் எந்தூசியாசமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் மருத்துவ குணங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பூச்சிகள் பொதுவாக பார்த்திங்கன்னா பூச்சிகளோட உடம்புல வந்து புரோத சத்து அதிகமாக இருக்குது. கைட்டுன்னு சொல்லி ஒரு புரோதம் அது அதிகமாக இருக்குது. அது பல நாடுகளில் வந்து பூச்சியை பச்சையாகவே சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா ஹனிபாட் ஆண்ட்டுமாங்க. அது இனிக்கும் போல் நம்ம சாப்பிட்டதில்லை. ஹனிபாட் ஆண்ட் அதை அவங்க வந்து பச்சையாகவே பிடிச்சி சாப்பிட்றாங்க அங்கே இருக்க அபோரிஜின். இப்போ அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் வந்து மொப்பேன் வேர்ம் சொல்லுவாங்க. நம்ம பட்டுப்புழு மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அதை அவங்க வந்து காய வச்சு சந்தையில் விற்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஈஸில் வந்து பிடிச்சி வறுத்து சாப்பிட்றாங்க. நிறையா சந்தைகளில் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தாய்லாந்து, மெக்சிகோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி சாப்பிடுவாங்க. கரப்பாம்பூச்சி அதில் ஒன்றா இருக்கும், அதுதான் ப்ரிஃபர்டுன்னு கிடையாது. இந்தியாவில் எத்தனை வகையான கரப்பாம்பூச்சிகள் இருக்குதுன்னா அதோட ஆயுள் காலம் எவ்வளோ? இந்தியாவில் வந்து ஒரு 1000க்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து 76 சிற்றினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து தமிழ்நாடு தான். அதில் இந்த கரப்பான்பூச்சியோட ஆயுள் காலம் 30லேருந்து 40 நாள். ஆனால் பொதுவாக படிக்கும்போது சொல்லுவாங்க ஆட்டம் பாம் போட்டால் இல்லை ஹைட்ரஜன் பாம் போட்டால் அது வந்து அது உயிரோடு இருக்கும்னு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, நம்மளும் டெக்ஸ்ட் புக்கில் படித்தது தான். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே கொஞ்சம் அருவறுப்பு தன்மையாக இருக்கும். பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இது உண்ணவும் செய்கிறாங்க, வளர்த்தவும் செய்கிறாங்க. இதை பற்றி அவங்க கருத்து? அவங்களோட ஓன் பர்செப்ஷன் அது. இப்போ பூச்சி இப்போ ஆஃப்ரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு பற்றாக்குறை அப்படிங்கும்போது அவங்க வந்து பூச்சிங்கிறது அவங்களுக்கு பெரிய சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அவங்க புரோத சத்துக்கு அது இப்போ ரொம்ப உதவுது. அதனால் அவங்க சாப்பிட்றாங்க. இதே நம்மளுக்கு வந்து இயற்கை வளம் அதிகம், நம்மளுக்கு கல்டிவேஷன் லேண்டெல்லாம் அதிகம், நம்மளுக்கு உற்பத்தி திறன் அதிகம், எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். பட் ஆனால் அதில் புரோத சத்து வந்து அதிகமாக இருக்குது பூச்சிகள்னாலே. நான் நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டது, இந்த படைப்புழு அந்த வகையை சேர்ந்த புழுலாம் வந்து ப்ரான்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வறுத்து சாப்பிட்ருக்காங்க. ஆராய்ச்சிக்கு நான் எந்த பூச்சினாலும் ஆராய்ச்சிக்கு பெர்மிஷன் வாங்கி தான் வளர்க்குறோம். நம்ம எதுவுமே எத்திக்ஸ் தாண்டிலாம் நம்ம எதுவும் பண்ணதில்லை. இப்போது இங்கே நம்ம பல்கலைக்கழகம் பொறுத்த வரையும் பூச்சியை தாக்கும் இந்த பயிரை தாக்கும் பூச்சிகள், இந்த பயிரை தாக்கும் பூச்சிகளை தாக்கும் பூச்சிகள், நன்மை செய்யும் பூச்சிகளை அதை நம்ம வளர்க்கலாம். அதுதான் பெர்மிஷன் நம்மளுக்கு. இதை தவிர்த்து அந்த கவர்மெண்ட் ரூல் படி என்னவோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரப்பாம்பூச்சிங்கிறது நன்மை செய்யும் பூச்சியா எந்த கேட்டகரியில் வரும்? நன்மை செய்யும் பூச்சி தான். எதுவுமே அளவுக்கு மீறி போனால் சரியாக இருக்காது. இப்போ என்னென்னா மெயினாக வந்து டவுன்ஷிப்பில் வந்து இந்த ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதான் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கணும். சாப்பாடு ஃபுட்டு வேஸ்டேஜ், டஸ்ட்பின் க்ளீன் பண்ணாமல் இருக்கிற அதோடது வந்து அந்த கெட்டுப்போன சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அது வருது. நம்ம அதையுமே கொஞ்சம் பராமரிக்கணும். அதுக்கு தான் குறிப்பாக அது கழிவு நீர் மக்குன இதில் இருந்தால் வளர. அதுதான் அதோட உடம்புல செல்லுலோஸுங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது வந்து மக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது இந்த கரப்பாம்பூச்சியில் வந்து அதை வந்து அந்த செல்லுலோஸை பிரேக் பண்ணுற மாதிரி செல்லுலேஸ்னுங்கிற ஒரு என்சைம் உருவாகுது. அதுக்குங்கும் போது அப்போ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். ஆனால் ஒரு அளவுக்கு மீறி போனால் அது நம்மளுக்கு பிரச்சனை தான்.